வெறும் 4 பேரை கொண்டு தமிழீழ விடுதலை புலிகள் என்கிற ஒரு இயக்கத்தை உருவாக்கி எந்த சிங்கள ராணுவன் கோவில்களில் எங்களை கொன்றானோ, எந்த சிங்கள ராணுவம் மசூதிகளில் கொண்டு போட்டு கொண்டானோ, எந்த சிங்களவன் எங்கள் சர்ச்சுகள் மீது கொண்டு போட்டு கொண்டானோ, அந்த சிங்கள ராணுவத்திற்கு அவன் மொழியில் பதில் சொல்வதற்கு வந்துட்ட மகத்தான தலைவன் தான் வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற அந்த மாவீரன். ஏன் அங்க ஆயுத போராட்டம் தொடங்கிச்சு? எதற்காக தொடங்கிச்சு? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு பாரு, இதே மாதிரி நிலைமை தான். இன்னைக்கு முதல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துங்க, நான் பொய் சொல்லல. இங்க இருக்கிற ரயில்வே துறையில போய் பாருங்க, ரயில்வே கவுண்டர்ல போய் பாருங்க, சென்ட்ரல் ரயிலுக்கு போங்க, எக்மோர் ரயில் நிலையத்துக்கு போங்க, கோயம்புத்தூர் ரயில் நிலையத்துக்கு போங்க, நீங்க சேலம் ஜங்ஷனுக்கு போங்க. எல்லா ரயில் நிலையங்களிலும் கணினி ஆபரேட்டர்ல இருந்து டிக்கெட் கொடுக்கறதுல இருந்து ட்ரெயின்ல டிக்கெட் பரிசோதகர் வரையில் 100% பேர் இங்கே அமர்ந்திருக்கிற தாய்மொழி தமிழாக கொண்டவர்களோ அல்லது இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களாக மொழி வழி சிறுபான்மையராக தமிழ்நாட்டை தாயகமாக கொண்டு பன்னெடும் காலமாக இந்த மண்ணில் எங்களோடு உறவாடி வாழ்கிற எந்த உறவுகளும் கிடையாது. அனைவரும் பீகாரி.